1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை, ஹெச் ராஜா ஆகியோர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாஜக தலைவர்கள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததால் தானே உங்களால் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தார். பழனிசாமி நடத்திய கூட்டத்தை செங்கோட்டையன் இதுவரை 2வது முறையாக புறக்கணித்துள்ளார். விடுமுறை முடிந்து இன்று தமிழக சட்டசபை கூடியது. இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் KM செரியன், முன்னாள் உறுப்பினர்கள் PR சுந்தரம், மா கோவிந்தராஜலு, வே குணசீலன் மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உத்திரமேரூர் தொகுதி வெண்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அவசியம் என்பதை அரசு உணர்ந்துள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் இந்த திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் என அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் தெரிவித்தார். மத்திய அரசு அறிவித்துள்ள நகர்ப்புற சவால் நிதி திட்டத்தில் தமிழகத்துக்கான நிதி பெறுவதற்காக திட்டங்கள் தயாரிக்கும் பணிகளை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முடுக்கிவிட்டுள்ளது. திமுகவின் ஊழலை வைத்து புத்தகமே எழுதலாம் என தவிக தலைவர் விஜய் கூறியது சரிதான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார். புத்தகமல்ல, திமுகவின் ஊழலை வைத்து திரைப்படமே எடுக்கலாம் என்றும் விமர்சித்தார். யார் கட்சி தொடங்கினாலும் விசிகவை எதுவும் செய்ய முடியாது. சினிமா கவர்ச்சியின் மூலம் இந்த இயக்கத்தைச் சேர்ந்த யாரையும் திசை மாற்ற முடியாது என திருமாவளவன் சொன்னார். கோட்டையில் ஒருநாள் குடியேற்றுவோம் என்பது நமது கனவு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது நமது இலக்கு என்றும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை, லோக்சபா தொகுதிகள் மறுவரையறை போன்றவற்றில் உண்மையை புரிந்து கொள்ளாமல் அரசியலுக்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி குறிப்பிட்டார். தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தன் அரசின் மீதான மக்கள் கோபத்தை திசை திருப்ப புதிய மேக்கப் போட்டு பழைய நாடகத்தை திமுக நடத்துகிறது என்றும் விமர்சித்தார். தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் என்பதால் அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. இனியும் தேமுதிக சார்பில் தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சொன்னார். கடந்த 2006ஆம் ஆண்டு விஜயகாந்தின் முதல் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை தற்போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். எனவே தமிழக அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். வார துவக்க நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 65,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,210 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 113 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம். வரும் 20ஆம் தேதி வரை வெப்பநிலை உயர்வு காணப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் சேர விரும்பும் இளைஞர்கள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம். தமிழ் உள்பட 13 மொழிகளில் ஜூன் மாதம் எழுத்துத் தேர்வு நடைபெறும். சென்னை கோட்டூர்புரத்தில் அருண் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 பேரை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். படுகொலை செய்யப்பட்ட சுரேஷ் காஞ்சிபுரம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி என சொல்லப்படுகிறது. படிக்கப்படியாக இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த அக்ரஹாரம் பகுதியில் 2 கிராம் நகைக்காக வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை படுகொலை செய்த தாமோதரன் மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய இருவரையும் பள்ளிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர். மது மற்றும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இருவரும் குடிப்பதற்கு காசு இல்லாததால் மூதாட்டியின் தோடை பறித்துள்ளனர். மூதாட்டி கூச்சலிட்டதால் அவரை தாக்கி கொலை செய்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இருவரையும் போலீசார் சேலம் சிறையில் அடைத்தனர். மதுரவாயல் பாக்கியலட்சுமி நகரில் கௌதம் என்பவரின் வீட்டில் சார்ஜில் இருந்த எலக்ட்ரிக் பைக் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்தது. இந்த விபத்தில் கௌதம், மனைவி மற்றும் 9 மாத குழந்தைக்கு காயம் ஏற்பட்டது. சிகிச்சை பெற்ற குழந்தை பலியானது. போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் என்பவர் தனது குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுள்ளார். அங்கு கூட்ட நெரிசலில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவசர கால வழியில்லாததால் அரை மணி நேரம் கோவிலுக்குள் சுற்றியுள்ளனர். காலதாமதமானதால் ஓம்குமார் இறந்தார். கோவில் நிர்வாகத்தின் அலட்சியம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததே அவர் உயிரிழந்ததற்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருவதால் போலி கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என மாநில சைபர் குற்றப்பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற முறைகேடுகள் தொடர்பாக 2024ஆம் ஆண்டில் 9873 புகார்கள், 2025ஆம் ஆண்டில் 3834 புகார்கள் இன்று வரை பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க தேசிய நுண்ணறிவு பிரிவின் இயக்குனர் துளசி கபாட் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். அவர் புதுடெல்லியில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலை சந்தித்து பேசினார். இந்தோ அமெரிக்க உறவுகளில் பல்வேறு அம்சங்களை பற்றி இருவரும் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர். வாட்டிகனின் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் வயது முதுமை காரணமாக உடல்நலம் குன்றியுள்ளார். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதியன்று ரோமில் உள்ள அகஸ்டினோ ஜெமேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது போப் பிரான்சிஸ் உடல்நலம் தேறியுள்ளார். அவர் ஜெமேலி பாலி கிளினிக்கில் உள்ள தேவாலயத்தில் நடந்த திருப்பலி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். இந்த புகைப்படத்தை வாட்டிகன் வெளியிட்டுள்ளது.